நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் 18 தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்த பெருங்களத்தூர் மாணவர்கள். பதக்கம் வென்று வீடு திரும்பிய மாணவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பெருங்களத்தூரில் இருந்து ஸ்பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 50க்கும் மேற்பட்ட சிலம்பம் கற்று வரும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். அதன்படி 18 தங்க பதக்கமும் 4 வெண்கல பதக்கமும் வென்று இன்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் ஐசக் மற்றும் சிலம்ப பயிற்சியாளர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிலம்ப பயிற்சியாளர் மாஸ்டர் காளிங்கன் கூறுகையில், நேபாளத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் அரசு பள்ளி மாணவர் 5 வயது சிறுமி உள்ளிட்ட 22 பேர் பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எபினேசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நான் இப்போ நேபாள் போயிட்டு ஃபர்ஸ்ட் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் டெல்லிக்கு போயிட்டு 2 வாட்டி நான் சிங்கிள் ஸ்டிக் போட்டு கோல்டு மெடல் வாங்கி இப்போ நான் நேபாளுக்கு செலக்ட் ஆகி டபுள் ஸ்டிக் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் மெடல் அடிச்சிருக்கேன். எங்கள் பிரின்சிபல் மேடம், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், மாஸ்டர் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் அதுக்கப்புறமா இப்போ ஜெயிச்சதுனால 4 நாட்டிலேருந்து வந்தாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஸ்ரீலங்கா, நேபாள்லேருந்து வந்தாங்க. தமிழ்நாடு ஆல்மோஸ்ட்டு கோல்டு மெடல் அடித்து தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் பெற்றிருக்கு. எங்கள் டீம்லேருந்து 23 பேர் வந்தாங்க. 18 பேர் கோல்டு, மிச்சம் 4 பேர் வந்து சில்வர் அடித்து பெற்றிருக்காங்க. மாஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சிலம்பம் கற்றுருக்கீங்க, எதனால சிலம்பம் கற்றுக்கீங்க? சிலம்பம் நம்மளுக்கு தற்காப்பு கலைக்காக கற்றுருக்கோம். இப்போ எங்கேயாச்சும் நம்ம வெளில போயிட்டு ஏதாச்சும் இது பண்ணுறதுக்காக கற்றுருக்கோம். அதுக்கப்புறம் நான் 4 இயர்ஸாக கற்றுக்கிட்டு இருக்கேன் சிலம்பம். உங்களுக்கு சிலம்பம் கற்றுக்கணும் என்ன மாதிரி தைரியம் எல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? பயம் இல்லாமல்? எனக்கு பயம் இல்லாமல் இருக்கு, அதனால கற்றுக்கிறேன். உங்கள் பேர்? எஸ் வர்ஷா. எனக்கு ஒரு டீம் எஸ்பிகேஎஸ்னு ஒரு டீம், அவங்க கூட தான் எங்களுக்கு டஃப்பாக இருந்தது. அவங்கள விட நாங்கள் ரொம்ப அடி ஜெயிச்சிருக்கோம். மை நேம் சஞ்சய். நான் பென்னில் ஸ்போர்ட்ஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தவங்க யாருன்னா காளிங்கன் மாஸ்டர், ஆறுமுகம் கிராண்ட் மாஸ்டர், சந்தியாக்கா அவங்க மாஸ்டர். அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் வந்து அந்தமான் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு மேட்ச் போயிருந்தேன், அங்கே கோல்டு மெடல் எடுத்தேன். இப்போ 2வது தடவை இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு, அதுலேயும் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். நான் பீர்க்கங்கரணை ஸ்கூலில் படிக்கிறேன். ஹெச்எம் நேம் வந்து பொண்ணுத்தாய். மாஸ்டர்ஸ் அவங்க ஹெச்எம் அவங்களாம் ஹெல்ப் பண்ணி தான் என்னை போக வச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. நாடு கலந்துருச்சு, எத்தனை ரவுண்ட் போறீங்க? எந்த ரவுண்ட் உங்களுக்கு டஃப்பாக இருந்தது? மொத்தம் ஒரு 5 நாடு கிட்ட வந்தது. அதில் நேபாள் அங்கேருந்து வந்தாங்க, அப்புறம் அமெரிக்கா அந்த சைட்லேருந்து வந்தாங்க. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட்லேயே டஃப்பாக தான் இருந்துச்சு, 2வது ரவுண்டு ஈஸியாக இருந்துச்சு, 3rd ரவுண்டில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் கோல்டு. நீங்கள் என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்களா? டீட்டெயிலாக சொல்லுங்கள். எவ்வளோ நாளும் நீங்கள் படிக்கிறீங்க, சிலம்பம் கற்றுக்கீங்க, அதை சொல்லுங்கள். சிலம்பம் வந்து நான் 6 இயர்ஸாக கற்றுக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பீர்க்கங்கரணை ஹையர் செகண்டரி ஸ்கூல். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பென்னில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பெருங்கல்தூர்லேருந்து பேசுகிறோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5வது வருஷமாக நம்ம இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் பசங்களை ரெடி பண்ணி கூட்டு போகிறோம். இதில் அதிகமாக ப்ரைவேட் ஸ்கூலோட காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து அவங்க பிரின்சிபல் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நம்ம பசங்க இந்த அளவுக்கு வருவாங்களா, அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா பசங்கிட்ட அந்தளவுக்கு ஃபோக்கஸிங் இருக்குது, அந்தளவுக்கு வந்து பசங்களை ஊக்குவிக்கிறாங்க. இதே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் பிரின்சிபல்ஸும் சரி, அவங்களோட டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பசங்களுக்கு ஸ்டடீஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளில் அந்த மேட்ச் கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டதுனால பசங்களோட சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கீழே கோராப்பூரில் மாற்றி வச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து 250 பசங்களுக்கு மேலே வந்து சிலம்பத்தில் வந்திருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 90 பிள்ளைகள் போயிருந்தாங்க. இதில் நம்ம பென்னில் ஸ்போர்ட்ஸ் அகாடமிலேருந்து 23 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 18 கோல்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். 23ல் 4 சில்வர் இது பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம போகிறது 5வது வருஷம். ஒவ்வொரு வருஷமும் பசங்கள் நம்மளை ஊக்குவிச்சு, பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் நம்மளுக்கு. கிட்டத்தட்ட வந்து இப்போ எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து என்னோட ஆக்டிவிட்டி போட்டாலுமே பசங்க இந்த சிலம்பத்தில் போனால் கண்டிப்பாக வந்து இந்த வழி நடத்தல வேற மாதிரி இருக்கும். 2வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு, அதனால் ஃபிட் இண்டியா கேலோண்டியா அவங்க டைப்பில் பண்ணுறதுனால ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வந்து இவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது. அநேக ஸ்கூல்ஸ் காலேஜில் வந்து இது எடுத்துக்கிறாங்க.
பசங்க ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது. இது மாதிரி 3 இயர்ஸ் கிட்ட வந்து பசங்களுக்கு ஃபீஸ் லெஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபென்ஸ் இதில் எல்லாமே இது எலிஜிபிள் எடுக்கிறாங்க. அதனால சிலம்பத்தை நம்ம கவர்மெண்ட்டில் இன்னும் ஊக்குவிச்சு இந்த மாதிரி பல போட்டிகள் நடத்தும்போது பசங்க இன்னும் நல்லா மோட்டிவேட் ஆவாங்க. படிப்பில் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மூலியமாகவும் அவங்களால ஜெயிக்க முடியுன்றது கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. உங்களோட அகாடமியில எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் பயிற்சி இருக்கிறாங்க? அரசு பள்ளி மாணவர்கள் எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க? நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 இயர்ஸாக நம்ம பண்ணுறோம். ஆனால் இருந்தாலுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு ஃபீஸ் எதுவும் நம்ம இது பண்ண மாட்டோம். டேரக்ட் ஸ்கூல்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் தான் எடுத்து தரோம். இப்போ வந்து நம்ம பீர்க்கங்கண்ணை ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுத்தாய் மேடம் வந்து இதில் ரொம்ப சப்போர்ட். பசங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் இன்டர்நேஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர்கிட்ட அவங்களே ஸ்பான்சர்ஸ் பண்ணி அமிச்சாங்க. கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு 10 days கிட்ட நம்மளுக்கு அகாமடேஷன் ஃபுட்டு இதெல்லாம் பார்க்கும்போதே 10,000 கிட்ட ஆகிடும். ஆனால் அவங்க வந்து அவங்களோட சேலரியிலேருந்தும் மற்றபடி அவங்க கிட்ட இருந்து எல்லா சப்போர்ட்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய நம்ம பெருங்குளத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 25-30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம ஃபீஸ் எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. பசங்களுக்கான அவங்களுக்கான அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் மூலியமாக அவங்க நெக்ஸ்ட் அவங்களோட லைஃப் வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க.